ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறதா. இது வந்து சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எஸ், ஒரு பெரிய சீரியலுடைய கிளைமேக்ஸ்க்கு வந்து இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. அதாவது கிளைமேக்ஸ்னே சொல்லலை, நார்மல் எபிசோட அப்படியே சுபம் போட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ தொடரும் போடுறதுக்கு பதில் சுபம்னு போட்டாச்சு. எடுத்து வச்ச எபிசோட்ஸுமே அப்படியே ஸ்டாக்ல வந்து அப்படியே அவங்க விட்டுட்டாங்க, கை விட்டுட்டாங்க அப்படிங்கிறதா. மேபி ஓடிடியில் வேணா ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சத்துக்கு இல்லாதே. ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு. ஏன்னா ரேஷ்மாவுக்கு ஒரு பெரிய கம்பேக்காக அமைஞ்சது இந்த சீரியல். 7 o'clock ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக டிஆர்பிலையுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிச்ச ஒரு சீரியல். ஸோ இப்போதான் வந்துட்டு கெட்டி மேடம் சீரியல் வந்து 7:30 லான்ச் ஆகுது, 1 hour சீரியல் அப்படிங்கிறதால இந்த சீரியலை டைம் சேஞ்ச் பண்ணி 10 o'clock மூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு நடுவுலயே சேனல், ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அப்புறம் ஹீரோ, இவங்க 3 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள். ஸோ இந்த சில பெரிய இஷ்யூஸ்னால சீரியல் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சு இன்னையோட வந்து அவங்க சுபம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க வந்து பேசுறதை பார்க்கும்போது. ஏன்னா நல்ல ஒரு சீரியலுங்க. இந்த மாதிரி ஒரு சீரியல் நல்லா போய்கிட்டு இருக்கு, அது வந்து சடனா போட்டு சுபம் போட்டு முடிக்கிறதுல வந்துட்டு அந்த சேனலுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா குறையும். அதுக்கு மேல இருக்கிற ஆடியன்ஸ் உடைய எரிச்சல் ஒரு பக்கம் அதிகமாகும் அப்படிங்கிறதா. ஒரு சீரியல்ல அட்லீஸ்ட் நீங்க சொல்லியாச்சும் ஒரு ப்ராப்பரான கிளைமேக்ஸ் வச்சாச்சும் முடிச்சிருக்கணும் இல்லையா? இல்ல அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா, லோ டிஆர்பி சீரியல் அப்படின்னா ஆடியன்ஸ் யாரும் மோஸ்ட்லி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல கூட ஆடியன்ஸ் யாரும் பெருசா அதை எடுத்துக்க மாட்டாங்க, வருத்தப்படவும் மாட்டாங்க. இந்த சீரியல் தான் போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுருவாங்க. பட் இந்த மாதிரி நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல், நல்ல ஒரு ரீச் கிடைக்கிற சீரியல்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணது உண்மையிலே ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படிங்கிறதா. பட் சீரியல் வந்து 10 o'clock மூவ் பண்ணணும்னு சொல்லி இப்போ வந்து சீரியல் என் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதில் 10 o'clock வந்து நினைத்தால் இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது. இதுக்கு முன்னாடி அப்டேட் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். நினைத்தால் இன்னைக்கும் சீரியல் இப்போதைக்கு எண்டில் 10:30 வச்சு அவங்க கண்டினியூ பண்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு கிடைச்சிருக்க அப்டேட்ஸ் படி அவங்க 10 o'clock அவங்க ஆஸ் யூஷுவல் அப்படியே மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ வீரா சீரியல் வந்து 7 o'clock, வள்ளியின் வேலன் 6:30, மாரி சீரியல் 6 o'clock டைம் சேஞ்ச் ஆகும். 7:30 to 8:30 வந்துட்டு கெட்டி மேடம் சீரியல், நியூ சீரியல் வந்து லான்ச் ஆகுது. ஸோ ரேஷ்மா ஃபேன்ஸ்க்கு உண்மையிலே பெரிய வருத்தமான விஷயம் அப்படிங்கிறதா. பேக் டு பேக் 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு அன்சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு அபி டெய்லர் சீரியலுமே அந்த அளவுக்கு பெருசா அமையல. தொடர்ந்து கிழக்கு வாசல் சொல்லவே வேண்டாம், ரொம்ப இதா போச்சு. அது தொடர்ந்து இப்ப இந்த ஒரு சீரியல் நல்ல ஒரு கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல இப்படி மறுபடியும் இந்த சீரியல் எண்டானது வந்து ஆடியன்ஸ் மத்தியில ரொம்பவே வருத்தம் தான். எனக்கு சீரியஸா பெரிய வருத்தம். நல்ல சீரியல் நல்லா போயிட்டு இருந்துச்சு, பட் எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகுதும். பட் சேனல் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் சீக்கிரம் யாராச்சும் ஒருத்தர் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ ஹீரோட கேரக்டருமே ரீசெண்ட் டேஸா சீரியல்ல வரல. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் தான் போகுது அப்படின்னு சொல்லியுமே நான் கேள்விப்பட்டேன். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் இதுக்கு நடுவில் இப்படி எண்ட் ஆனது வருத்தங்கள் தாங்க. ஸோ நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.